சவுக்கு சங்கரா இருக்கட்டும், இல்ல மதன் ரவிச்சந்திரனா இருக்கட்டும், இல்ல எந்த வித ஒரு மீடியா பர்சனா இருக்கட்டும், யாரையுமே பிளைண்டா நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா மீடியான்றது வந்து ஒரு முன்னாடி ஒரு வேற ஒரு கான்செப்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோட்டலா அது வியாபாரம் ஆயிடுச்சு. அதுவும் இப்ப ரீசென்ட்லி யூடியூப்ல டெவலப்மெண்ட்க்கு அப்புறமேட்டு மீடியான்றது ஒரு பச்சையான ஒரு அதுவும் பொலிட்டிக்கல் மீடியா அப்படின்றது ஒரு பச்சையான ஒரு வியாபாரம். அவ்வளவுதான். அது வேற எதுவுமே அதுல கிடையாது. ஏன்னா இப்ப எதுக்கு இன்னும் யாரை பார்த்தாலும் பொலிட்டிக்கல் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆரம்பிக்கிறான்? அவனுக்கு என்ன பொலிட்டிக்கல் சேனல் ஆரம்பிச்ச உடனே யூடியூப்ல நிறைய காசு தராங்களா? இல்ல வந்து அதுக்கு அதிக வியூஸ் வருதுன்னு இருக்காங்க. அதெல்லாம் தானே ஒரு வேற ஒரு அரசியல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு பொலிட்டிக்கல் சேனலை யூடியூப் பொறுத்த வரைக்கும் ரன் பண்ணி ரொம்ப கஷ்டம். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்களை பார்த்து பண்ணணும். இல்ல டக்குன்னு அந்த சேனலை தூக்கிடுவாங்க. இவ்வளவு ரிஸ்கோட அவன் காமெடி சேனல் பண்ணிட்டு போலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு போலாம். அதை விட்டுட்டு ஏன் பொலிட்டிக்கல் சேனல் பண்றாங்கன்னா ஏதோ யூடியூப்ல நிறைய காசு வருதுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்கு. வேற விதத்துல அவங்களுக்கு நிறைய காசு வரும். இந்த மீடியா வியாபாரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ராபரி, ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியம் இதுக்குள்ள இருக்கு. சோ இந்த மீடியா வியாபாரத்தை பத்தி தெளிவா இன்னொரு வீடியோல நம்ம தெளிவா நிறைய விஷயங்களை பேசலாம். அண்ட் இந்த வீடியோட மாரல், யாரையும் பிளைண்டா நம்பாதீங்க.